அறிவோம் அரசு கேபிள் டிவி பற்றி இன்றைக்கி நம்ம அரசு கேபிள் டிவியில் புதியதாக ஆப்ரேட்டராக பதிவு பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் புதிய எல்சிஓ பெறுவது எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு tagtvit.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போகணும். அப்படி போனீங்கன்னா நீங்கள் மேலேயே எல்சிஓ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் பெயரை பதிவு பண்ணுங்கள். உங்கள் பெயரை பதிவு பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணியோடனே ஓடிபி ஆப்ஷன் இருக்கும் பக்கத்துலேயே. அந்த ஓடிபியை சென்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் சென்ட் ஓடிபின்னு இருக்குது, அதை கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். எனக்கு அந்த ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி என்ன அப்படின்னா என்னன்றதை போடணும். 98 53 94 இதுதான் ஓடிபி. வெரிஃபை ஓடிபின்னு இருக்குது, அதை கொடுங்க. வெரிஃபை ஆகிடுச்சு. வெரிஃபை ஆனோடனே நீங்கள் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. உங்களுக்கு ஒரு டெம்பரரி யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்துடும். அந்த டெம்பரரி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுட்டு நான் அந்த டெம்பரரி யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் நோட் பண்ணிக்கிறேன். (53) 09 என்னோடய யூசர் நேம், அதாவது டாக்டிவி ஐடி, டெம்பரரி ஐடி. இது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான எவிடன்ஸ். அது பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா 7 C கேபிட்டல் P ஸ்மால் F 1 V கேபிட்டல் N Q. இதுதான் எனக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து பேக் டு லாகின் அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம். அப்படி போகும்போது நமக்கு கொடுத்த அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை அதில் என்ட்ரு பண்ணணும். எனக்கு யூசர் நேம் வந்து TACT 53 09. இதுதான் எனக்கு கொடுத்துருக்க யூசர் நேம். பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா 7 C P F 1 V N Q கேப்ஸ். நம்ம வந்து சப்மிட் கொடுக்க போகிறோம். கொடுத்த உடனே நமக்கு அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா எல்சிஓ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பக்கத்தில் PLC அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை விட்டுருங்க, அது தேவையில்லை. எல்சிஓ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்ன பேர் பதிவு பண்ணணும், என்ன மொபைல் நம்பர் பதிவு பண்ணணும், அது மட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்திருக்கு. உங்கள் அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். 1/210 சவுத் ஸ்ட்ரீட், காரை போஸ்ட், செஞ்சி தாலுக்கா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, நம்ம அட்ரஸ் டைப் பண்ணிட்டோம். மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்குது. நம்ம மெயில் ஐடி கேட்குது. மெயில் ஐடி ஏற்கனவே வச்சுருப்போம். நம்ம வச்சிடலன்னா புதுசாக க்ரியேட் பண்ணி பண்ணுங்கள். மெயில் ஐடி போடுறோம்.
மெயில் ஐடி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் நேம் கேட்குறாங்க. ஆப்ரேட்டர் நேம் என்ன கொடுக்குறோமோ அதை கொடுக்கணும். கம்பெனி நேம் என்ன பேர் நம்ம வச்சுருக்கோமோ கம்பெனி நேம் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் எப்போ தொடங்கணுமோ அந்த இயரு, ஒரு இயரை கொடுத்துருங்க, நம்ம தொடங்கின இயரை. அதுக்கப்புறம் லைசன்ஸ் நம்பர், போஸ்டல் லைசன்ஸ் நம்பரை கேட்குறாங்க. போஸ்டல் லைசன்ஸ் நம்பர் உங்கள்கிட்ட நம்ம ரெனியூல் பண்ணி வச்சுருப்போம், அதை நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் வேலிடிட்டி இருக்கும், அதையும் கொடுக்கணும். லைசன்ஸ் வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்கோ நம்ம அதை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால், நம்பர் மேக்ஸிமம் இருக்காது, இருக்கிறவங்க எஸ் கொடுங்க, இல்லாதவங்க நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு எந்த மாவட்டம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த மாவட்டத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் தாலுக்கா எந்த தாலுக்கான்றதை என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எத்தனை கனெக்ஷன் இருக்குது அதை கொடுங்க. இதில் என்ன அப்படின்னா மினிமம் 100 கனெக்ஷன் நம்ம காட்டணும். கட்டாயம் 100 கனெக்ஷன் காட்டினா மட்டும்தான் லைசன்ஸு அப்ளை ஆகும். அதுக்கு கீழே கொடுக்க முடியாது. மினிமம் ஒரு கனெக்ஷன் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த வகையில் நீங்கள் 100 டைப் பண்ண உடனே உங்களுக்கு 100க்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ மொத்தமாக, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 அதோடு சேர்த்து 100 கனெக்ஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை போட்டு 8500 ரூபா வீதம் போட்டுட்டாங்க. நம்ம இதில் பே பண்ண வேண்டியது. பெண்டிங் நம்ம ஏதாவது ஆக்டிவில் பெண்டிங் வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை. அதுக்கப்புறமா கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தோம்னா நமக்கு அடுத்த பேஜ் போயிடும். இதில் நம்ம லொக்கேஷன் போடாமல் விட்டுட்டோம், அதனால் எரர் காட்டுது. லொக்கேஷன் போடணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறோம். கொடுத்துட்ட உடனே அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. நம்ம டீட்டெயில், நம்மளோட பர்சனல் டீட்டெயில் கேட்குறாங்க. அதில் நம்பர் ஆஃப் நோடு, இடிஎஃப்ஐ, டிரான்ஸ்மிஷன், அந்த டீட்டெயில் எல்லாம், கேபிள் லென்த்து எவ்வளோ, சிக்னல் லென்த்து, அந்த இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நம்பரு, அதுக்கப்புறம் பேங்க்கு அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேமு, ஐஎஃப்சி கோடு இதெல்லாம் டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிக்ளரேஷன். டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். போக முடியுது. அந்த ஃபைல்லாம் மூவ் பண்ணாமல் போக முடியுது. அதுக்கப்புறம் போஸ்டல் லைசன்ஸோட காப்பி அது நம்ம என்க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதில். அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் நம்ம ஆதார் கார்டு என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஜிஎஸ்டி டின் நம்பர் இருந்தால் அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ப்ரூஃப், அந்த பாஸ்புக்கோட காப்பி இதில் இணைக்க வேண்டி வரும். நம்ம அதுக்கு லாஸ்ட்டாக போஸ்ட் லைசன்ஸ், மேலே போஸ்ட் லைசன்ஸ் சொல்லிட்டோம், அது போஸ்ட் லைசன்ஸ் கிடையாது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது. கடைசியில் தான் போஸ்ட் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு போவோம். டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே சரி அப்படின்றதுக்கு போகும். சரினோன்னு கீழே நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு மேற்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் உண்மையானவை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மாதிரி ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்குது,
அதை டிக் பண்ணி அந்த லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டும் ஏற்கனவே காட்டிச்சிருந்தா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அது பேமெண்ட்டும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது அந்த பேமெண்ட்டும் காட்டிடும். பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணணும்னு ஆன்லைன்லேயே தான் பே பண்ணணும். இப்போ எதையுமே நீங்கள் டிடி எடுக்க வேண்டிய வேலை இல்லை, பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இல்லை. இது கடைசியாக ஃபைனல் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக கிளிக் ஹியர்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அரசு கேபிள் நிறுவனத்துக்கு இவங்களோட டாக்குமெண்ட் போய் சேர்ந்துடும். இப்போ இவங்க ஃபஸ்ட்டு அப்ரூவல் கொடுக்க வேண்டியது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற தாசில்தார், நமக்கு டேக் டிவி தாசில்தார் அப்ரூவல் பண்ணுவாங்க. அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேக் டிவி அலுவலகத்துக்கு போகும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு உரிமை கிடைக்கும். இப்போ இதில் அரசு கேபிள் டிவியில் இருக்கிற அரசு கேபிள் டிவி மட்டும் போட்ட ஆப்ரேட்டருக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு இது என்ன, சப்போஸ் நம்ம லைசன்ஸ் வச்சுருக்கோம், நம்ம ஏரியாவுக்கு யாருக்காவது ஒருத்தவங்க போட்டி ஆப்ரேட்டர் வந்தால் நம்ம பகுதிக்கு இன்னொரு லைசன்ஸ் கிடச்சிருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். இது பிரச்சனைக்குரியதாச்சு. கவலையே படாதீங்க, இது நிச்சயம் அது நடக்காது. வெரிஃபை பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம மாவட்டத்தில் இருக்கிற தாசில்தார் வெரிஃபை பண்ணுவார். ஏற்கனவே எங்கள் டேக் டிவி ஓடுதா ஓடலையான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு டேக் டிவி ஓடாத பகுதியில் இல்லை ஒப்புக்காக 1, 2, 10, 5 பாக்ஸ் போடுற பகுதியில் யாராவது வேறு ஒரு ஆப்ரேட்டர் இந்த கீழே நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து முறையாக பதிவு பண்ணி அதில் ஆன்லைனில் பணம் கட்டி கொடுத்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். நம்ம இப்போ ஏற்கனவே எடுத்தவங்க எக்காரணத்தை கொண்டும் கவலைப்படாதீங்க. ஸோ அப்படி சப்போஸ் எங்கேயாவது தவறு நடக்கும், அதாவது ஒரு சிலர் ஏதாவது காரணத்தை காட்டி தவறு நடக்கும் பட்சத்தில் நம்ம அரசு கேபிள் டிவி அமைப்பு, அதாவது TACOA என்ற அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்கள் பிரச்சனையை சரி செய்து கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ அரசு கேபிள் டிவியில் பல்வேறு மாற்றங்கள் செய்து வராங்க. அந்த வகையில் இப்போது இந்த உரிமம் பெறுறதையும் ரொம்ப சுலபமாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் நிறைய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.